வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் தைரியம் கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது போல நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு இருப்பது நமக்கு மிகுந்த தைரியம். அவர் நமக்கு சகாயராக இருக்கிறபடியால் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, இன்று அநேக மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமான தீங்குகள் செய்யும்படியாக எழும்பி நின்றாலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் தைரியமாய் இருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் மாத்திரமல்ல, எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கிறவர், உங்களுக்கு விரோதமாக வருகிற மனிதர்களின் கிரியைகளை முறியடிக்கிற தேவனாயிருக்கிறவர். ஆகவே வசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு விரோதமாய் இருக்கிற மனுஷன் எனக்கு என்ன செய்யுவான், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த காரிய வேளையிலே அதை அறிக்கையிடுங்கள். ஆமேன், ஆமேன்.